உலக கண்ணீர் அழுத்த வாரத்தை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பாக மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மருத்துவமனையின் துணைத் தலைவர் உலகநாதன் தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அன்கிட்டா பிஷானி தலைமையேற்று உரையாற்றினார். கண்ணீர் அழுத்த சிறப்பு மருத்துவர் டாக்டர் பவன்குமார் பங்கேற்று இந்த கண்ணீர் அழுத்த நோயால் என்னென்ன பாதிப்பு உள்ளது, நோயால் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி மீட்பது குறித்து முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இதில் ஏராளமான மருத்துவமனை ஊழியர்கள் பங்கேற்று பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உலக கிளக்கோமா விழிப்புணர்வு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு இன்றைய தினம் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை வடபழனி சார்பாக எங்கள் மருத்துவமனையின் முன்பு மனித சங்கிலி நடைபெற்றது. அதை நல்ல முறையில் நடத்தி கொடுத்த காவல்துறை நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பாக வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இந்த வேர்ல்டு கிளாக்கோமா வீக்கை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா, வேர்ல்டு கிளாக்கோமா அசோசியேஷன் இடீ வேர்ல்டில் இந்த மார்ச் 2nd வீக் வேர்ல்டு கிளாக்கோமா வீக் అని சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பீப்புளுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறது இதோட உத்தேசம். கேட்ராக்ட் பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கேட்ராக்ட் வந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு அந்த பார்வை குறையும், டாக்டர்கிட்ட சீக்கிரமாக வருவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் கேட்ராக்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு 2nd லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் இது வேர்ல்டில் என்னன்னா அது கிளாக்கோமா. இதை பற்றி அவேர்னஸ் ரொம்பவே கம்மி. இந்த கிளாக்கோமா வந்துச்சுன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் பேஷண்ட்கே ஒரு சிம்டம்ஸ் இருக்காது. கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு பார்வை குறையிறவருக்கும் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவே இருக்காது. அண்ட் ஒரு தடவை கிளாக்கோமானால பார்வை குறைஞ்சிடுதுன்னா அது இரிவர்சிபிள். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். So there are advanced investigations which are available to early diagnose glaucoma. So that's why at 40 if we check, if we find even early stage the disease irukna adukku vaidiyam undu. So and it is very easily treatable at that stage. So advanced stages of disease la treatment difficult. So early stage la yen நம்ம screen பண்ண சொல்றோம்னா early stage la treatments are better and very easily doable.